பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு பெற்ற கிருபையினுடைய மேன்மை. ஆதார வசனம் லூக்கா 1:28. அவள் மரியாள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். ஹல்லேலூயா. தேவ கிருபை பெற்றவர்களே, இன்று உங்கள் வீட்டிற்குள் தேவதூதன் வந்து மேற்கண்ட வசனங்களை சொல்ல அவசியமில்லை. நீங்கள் ஏற்கனவே கிருபை பெற்றவர்கள், ரட்சிப்பு அடைந்தவர்கள், தேவ பார்வையில் கணம் பெற்றவர்கள், வரம் பெற்றவர்கள், கிருபைக்கு பாத்திரவான்கள். கிருபையின் பாத்திரம் நீங்கள். கர்த்தர் உங்களோடு தான் இருக்கிறார், ஆவியானவராகும். அவர் உங்களை விட்டு விலகுவதுமில்லை, கைவிடுவதில்லை. மொத்த கிருபை உங்களுக்குள்ள தான் இருக்கிறது. உயிர்ப்பிக்கப்பட்ட ரட்சிக்கப்பட்ட உங்களது ஆவியோடு அவர் இணைந்துள்ளார். நீங்கள் ஒவ்வொரு நாள் காலையிலும் எழுந்ததும் வாய்விட்டு சொல்லுங்கள், நான் இப்போது புத்தமது கிருபையால் நிரப்பப்பட்டுள்ளேன். என்னை விட்டு விலகாத ஆவியான தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த கிருபை விருதாவாகாதபடிக்கு, வேஸ்ட் ஆகாதபடிக்கு ஆவியானவரே ஃப்ரூட்ஃபுல்லாகவும் பர்பஸ்ஃபுல்லாகவும் வாழ இந்த நாள் எனக்கு எல்லாவற்றும் துணை நில்லுங்கப்பா. இயேசுவே நாமத்தில் பிதாவே. இந்த ஜெபம் அவசியம் செய்யப்பட வேண்டிய ஒன்று. இப்பொழுது நீங்கள் இதை விசுவாச நடையுடன் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். உணர்வோ சூழ்நிலையோ நீங்கள் கிருபை நிரப்பப்பட்டிருக்கிறாய் என்று சொல்லாது. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மேல் வைத்த இரக்கத்தால் கொடுக்கும் பரிசு வெகுமதி இந்த கிருபை. காலைதோறும் புத்தம்புது கிருபை. நேத்தத்து கிருபையில் இன்றைய கிருபை புது கிருபை. அப்படி என்றால் என்ன? ஆண்டவருடைய வல்லமை, அன்பு, எல்லாம் தயவு, இரக்கம், ஒட்டு மொத்தம்தான் இந்த கிருபை. இந்த நினைவில் இருத்திக் கொள்வது நமக்கு நல்லது. தாவீதின் ஜெபத்தை பாருங்கள். அவன் சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜா. கைகட்டி சேவகம் பண்ணவர்கள் அநேகர் அவனை சுற்றி இருக்கிறார்கள். ஆகிலும் அவன் இப்படியாக தேவ உதவியை கேட்கிறான். எப்படி? அதிகாலை உமது கிருபையை கேட்க பண்ணும். உம்மை நம்பி இருக்கிறேன். நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும். உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். சங்கீதம் 143:8. அப்படி அவர் வழியை காட்டினால் இவள் என்ன செய்ய போகிறான் என்பதையும் சொல்லுகிறான். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தரணும். நீரே என் தேவன். உம்முடைய நல்ல ஆவியானவரை செம்மையான வழி நடத்துவாராக. 143:10 சங்கீதம். இவனது ஒவ்வொரு வரியும் தியானித்து பாருங்கள். இவன் ராஜா. வழி நடத்த, ஆலோசனை சொல்ல ஞானிகள் உண்டு, மூப்பர்கள் உண்டு, பிரபுக்கள் உண்டு. ஆனால் இவனோ தேவ உதவியைத்தான் கேட்கிறான். கிருபை பெற்ற உங்களுக்கும் எனக்கும் உள்ள அடையாளம், கர்த்தரின் உதவி இல்லாமல் நம்மால் எதையும் செய்ய இயலாது என்பதை அறிந்தவர்களாயும் ஆவியாருடைய உதவியை நாம் கேட்போம். இதுதான் முதல் அடையாளம். இதுதான் கிருபையினுடைய மேன்மை. கிருபை நமக்கு கிடைக்க கிடைக்க தாழ்மை. நம்மளிடம் ஒன்றுமில்லை, நம்மிடம் வல்லமை உண்டு. அவருடைய வல்லமையினால் செயல்படுகிறோம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலனுடையது அடையாளம். இப்படித்தான் நாம் சொல்ல வேண்டும். சொல்லுவது வேண்டும், நாம் சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்வதில்லை. உள்ளத்திலிருந்து அது வெளியே வர வேண்டும். நாம் கேட்போம் என்று சொல்லும்போதே கேட்க வேண்டும் என்பதாகும். கேட்கும் போதே பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்க வேண்டும். மார்க் 11:24 சொல்லுகிறது, இதை உறுதிப்படுத்துகிறது. நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். அடுத்து தினப்படி வேலைகளை சுறுசுறுப்பாகவும் கர்த்தருக்காகவும் செய்ய வேண்டும். கொலேசியர் 3:24. இது லாபமா, இது நஷ்டமா, எனக்கு பிடித்திருக்கிறதா இல்லையா என்ற கேள்வி அல்ல. செய்வதை திருந்த அவருக்கென்று தினமும் மகிழ்ச்சியோடு செய்யுங்கள். முதலில் கிருபையினுடைய மகிமையை நாம் அறிந்திருக்க வேண்டும். கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும். கிருபையை வேஸ்ட் பண்ணக்கூடாது. அடுத்து அவருக்காக செய்ய வேண்டும். உங்கள் வீட்டு வேலை தான், உங்கள் வேலை தான், உங்கள் பிள்ளைகளுக்கு தான் நீங்கள் செய்கிறீங்க, மனைவிக்கு தான் செய்கிறீங்க, கணவனுக்கு தான் செய்கிறீங்க. ஆனாலும் அதில் உள்ளே இருக்கிற நோக்கம் என் கர்த்தர் பார்க்கிறார், அவருக்கு இது பிரியம் என்று செய்யுங்கள். இதுதான் நீங்கள் கிருபை பெற்றவர்கள், கர்த்தர் உங்களில் இருக்கிறார் என்பதற்கு அடையாளம். நீங்கள் உணர்வதற்கு முன்னே உங்களோடு இருப்பவர்களுக்கு கர்த்தர் புரிய வைப்பார். அது எந்த வேலையோ, ஈவன் சமையல் வேலையோ இருக்கட்டும், உங்களைப் போல சாம்பார் ரசம் வைக்க அவர்களால் கூடாது. அந்த அளவுக்கு உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பார். எல்லாவற்றிலும் கர்த்தர் ஒரு வித்தியாசத்தை உங்களுக்கு குறித்து காட்டுவார். என்ன? கிருபை பெற்றவர்கள். கிருபை பெற்றவர்கள் செய்கிற வேலைக்கும் கிருபை இல்லாதவர்கள் செய்ய வேலைக்கும் வித்தியாசம் உண்டு. நீங்கள் ஆலோசனை கொடுத்தால் அது சரியாக இருக்கும். இதெல்லாம் கர்த்தர் செய்வார். வீட்டு வேலையில் தான் அமர்த்தப்பட்டான் யோசேப்பு.
எகிப்திலே போத்திபார் வீட்டிலே. அங்கே அவர்களுக்கு யோசேப்பை குறித்த மேன்மையை காட்டினார். இவன் கிருபை பெற்றவன், இவன் மீது என் கரம் இருக்கிறது என்பதை காட்டினார். ஏனென்றால் அவன் நேர்த்தியாக செய்தான். அப்படித்தான் உங்கள் மேலும் உங்களை பார்ப்பவர்கள், உங்களை எதிரிகள், உங்கள் சத்துருக்கள், உங்களுக்கு எதிருமே இல்லாத உங்களை குடும்ப நபருக்கு நீங்கள் வித்தியாசமானவர்கள் என்பதை காட்டுவார். கிருபை பெற்றவர்கள் என்பதை காட்டுவார். எப்படி காட்டுவார்? உங்கள் பேச்சின் மூலம். நீங்கள் தான் பேசுவீர்கள். உங்கள் பேச்சின் மூலம், நீங்கள் செயல்படும் விதத்தின் மூலம், நீங்கள் கொடுக்க ஆலோசனை மீது, நீங்கள் பண்ணுகிற ஜெபத்தின் மூலம் வித்தியாசத்தை காட்டி வாய்க்க செய்து நீங்கள் கிருபை பெற்றவர்கள் என்பதை காட்டுவார். நீங்கள் மகிமைக்கு பாத்திரர்கள் என்பதை காட்டுவார். யோசேப்பு வீட்டின் முழு பொறுப்பையும் கொடுத்தான் போத்திபார். எப்படி ஒரு அந்நியன் ஒரு அடிமை கிடக்கும் முழு பொறுப்பையும் கொடுக்க முடியும்? யோசித்து பாருங்கள். அவன் அந்த அளவுக்கு கர்த்தர் கிருபையை கொடுத்து அவன் செய்ய வைத்தார். ஒன்றை உணர்ந்து கொள்ளுங்கள், நீங்களும் நானும் உயர்த்தப்படும் போது, தேவனுக்கு மகிமையை செலுத்தும் போது பிசாசு எரிச்சல் அடைவான். பிசாசு எப்பெல்லாம் எரிச்சல் அடைவான்? ஜெபிக்கும் போது எரிச்சல் அடைவான், வேதம் வாசித்தால் எரிச்சல் அடைவான், தியானம் பண்ணினால் எரிச்சல் அடைவான், ஆண்டவருடைய வார்த்தைக்கு சொன்னால் எரிச்சல் அடைவான், தாழ்மையாக இருந்தால் எரிச்சல் அடைவான். யாத்ராகம் 1:12 வாசியுங்கள். அவன் திட்டத்தை விரிப்பான், வலையை விரிப்பான். அதை நாம் அறிந்திருக்க வேண்டும். இதையும் அறிந்திருக்க வேண்டும், அதையும் அறிந்திருக்க வேண்டும். கிருபை இருந்தால் நாம் என்ன செய்வோம் என்பதை அறிந்திருக்க வேண்டும். அப்படி நாம் செய்யும் பொழுது பிசாசு என்ன செய்வான் என்பதை அறிந்திருக்க வேண்டும். அதனால்தான் வேதம் சொல்கிறது, சாத்தானின் தந்திரத்தை அறியாதவர்கள் அல்லவே என்கிறது. யார் நம்மை வைத்து பேசினார்களோ, இவர்கள் எங்களுக்கு வேண்டும் என்று சொன்னவர்கள் இப்போது முக நாடி மாறுபடும். எப்பொழுது? நம்முடைய காரியங்கள் வைக்கும் பொழுது, நாம் உயர்த்தப்படும் பொழுது, நம்முடைய கிருபை விருதாவாக இல்லாதபடிக்கு நம்மளை மேன்மைப்படுத்தும் பொழுது பொறாமையினால் மாறுபடும். கிருபை பெற்ற நீங்கள் இதை உடனே புரிந்து கொண்டு அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். எப்போதும் போல இருங்கள், எதிர்வினை காட்டாதீர்கள். இதையெல்லாம் உங்களுக்குள்ளே இருக்கும் ஆவியாளர் உங்களுக்கு உணர்த்தி கொண்டே தான் இருக்கிறார். கிருபை பெற்ற நீங்கள் விசுவாசத்தோடு பொறுமையும் கூட்டிக் கொள்ளுங்கள். நான் அப்படியல்ல, நான் இப்படித்தான் என்று உங்களை ஒரு நாள் நீங்கள் ஸ்தாபிக்க முற்படாதீர்கள். இது எடுபடாது. காலத்திற்கு காத்திருங்கள். யோசேப்பை உணர்த்தினது போல, உயர்த்தினது போல யாருடைய கண்களும் காண கர்த்தர் உங்களை உயர்த்துவார். பொறுமையாக இருக்கும் பொழுது, காத்திருக்கும் பொழுது, நான் கிருபை பெற்றவள் என்று நினைவில் இருக்கும் பொழுது, என்னால் ஆண்டவருக்கு பிரியமானதை செய்வேன் என்று இருக்கும் பொழுது உயர்த்தாமல் விடவே மாட்டார். இப்போது எதிர் பேசாதீர்கள். பேச நமக்கு அனுமதி இல்லை. நம்மை காட்ட, பிரகடனப்படுத்த நமக்கு அனுமதி இல்லை. நம்மை நாமே உயர்த்தி கொள்ள அனுமதி இல்லை. எந்த நிலையிலும் இயேசுவின் நற்பண்பை, நீங்கள் கிருபை பெற்றவர்கள் என்பதை உங்களது அன்பான பேச்சாலும் தாழ்மையினாலும் பொறுமையினாலும் காத்திருத்தினால் காட்டுங்கள். உலகத்திற்கு காட்ட வேண்டும். இயேசுவின் வாசனையை நாம் காட்ட வேண்டும். காட்டாவிட்டால் யார் காட்டுவார்கள்? இந்த இயேசு எனக்கு வேண்டும் என்று எப்படி வருவார்கள்? இதற்குத்தான் நமக்கு அனுமதி, இதற்குத்தான் நாம் அபிஷேகம் பெற்றுள்ளோம். இதுதான் நம்முடைய பிரதான ஊழியம். இந்த உங்களது அழைப்பையும் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவள் என்பதை மட்டுமே சொல்லாமல் செயலில் செய்யுங்கள். நீங்கள் அவரிடத்தில் திரும்பாமல் அவர்கள் உங்களிடத்தில் திரும்புவார்கள். ஒரு நாளும் எதிரிடத்தில் ஆண்டவர் கை நீட்ட விடமாட்டார். அவர்கள் தான் உங்களிடத்தில் வருவார்கள். எரேமியா 15:19 வாசித்து பாருங்கள். ஜெபிக்கலாம். தகப்பனே, உமது கிருபையும் பிரசன்னத்தையும் பெற்ற நாங்கள் இதன் மகத்துவத்தை அறிந்தவர்களாக நீர் உணர்த்தினதை செய்து உமக்கு புகழ்ச்சியையும் உங்களுக்கு மகிழ்வையும் கொண்டு வருவோம் என்று இயேசுவின் நாமத்தில் அறிக்கை செய்கிறோம். எங்கள் அருமை பிதாவே, இன்றைய சிந்தனைக்கு தினமும் காலையில் புத்தமது கிருபையை நான் பெறுகிறேன். இது என்னை வழிகாட்டும், வழி நடத்தும். ஆமேன். ஹல்லேலூயா.